ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலை நாம் சொல்லிக்கொண்டு கடந்த பகுதியின் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். சிம்சோன் பெலிஸ்தரின் வாலிபர்களிடத்திலே, நீங்கள் என் கிடாரியால் உழாதிருந்தீர்களானால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்கின்றான். இப்பொழுது நாம் சிலவற்றை நம்முடைய நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது. ஒன்று, பெலிஸ்தரின் மகள் அவன் கண்களுக்கு பிரியமானவளாக இருந்தாள். இரண்டாவது, சிம்சோனின் பெற்றோர்கள் சிம்சோனை பார்த்து, விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் உனக்கு மனைவி தேர்ந்தெடுக்க வேண்டுமா என்று கேள்வியை கேட்கிறார்கள். தாய்க்கும் தந்தைக்கும் இதில் விருப்பம் இல்லை என்றாலும் இந்த பிரச்சனையையும் தாண்டி அந்த பெண்ணை தன்னுடைய பெற்றோர்களால் சம்மதிக்க வைத்துவிட்டு தன்னுடைய மனைவியின் வீட்டில் விருந்தையும் கொடுக்கிறான் சிம்சோன். மட்டுமல்லாமல் பெண் வீட்டாரிடத்திலிருந்து வாலிபர்கள் 30 பேர் வீட்டிற்கு விருந்தாளியாக வருகிறார்கள். விருந்து கொடுத்து சிம்சோன் வைத்த அந்த விடுகதை மிகவும் கடினமாக இருந்ததினால் அவளுடைய ஜனத்தில் விருந்தாளிகளாய் வந்த வாலிபர்கள் விடுகதைக்கு விடை தெரியாமல் அவர்கள் சிம்சோனின் மனைவியிடத்தில் வந்து, உன் புருஷனிடம் விடுகதைக்கு விடையை தெரிந்து கொண்டு எங்களிடம் சொல்லாமல் போனால் உன்னையும் உன் தகப்பனையும் உன் வீட்டையும் சுட்டெரித்து விடுவோம் என்றார்கள். எங்களை அவமானப்படுத்தவா உன் வீட்டிற்கு விருந்தாளிகளாக வரவழைத்தீர்கள் என்று பேசியதனாலே கணவனின் அன்பிற்கு அடிபணிந்தவள் இப்பொழுது அழுது கொண்டே சிம்சோனை நச்சரிக்கிறாள். இந்த நச்சரிப்பின் விளைவாக சிம்சோன் தனக்கு பிரியமான மனைவியினிடத்திலே இதை சொல்லாமல் தவிர்க்க முடியாமல் இந்த இரகசியத்தை உடைக்கிறான். அவளும் அவளுடைய உறவினர்கள் வாலிபர்கள் கொடுத்த அழுத்தத்தினால், மன அழுத்தத்தினால் அந்த விடையை அவர்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருந்தது. ஆதலால் அந்த வாலிபர்கள் இந்த விடுகதைக்கு விடையை சிம்சோனிடத்திலே சொல்லுகிறார்கள். இத்தனை பெரிய இரகசியத்தை அவள் மீது வைத்த அன்பினால் அல்லவா சொன்னேன். அவர்கள் இந்த உண்மையை அவளிடம் தெரிந்து கொள்ள எத்தனை இன்னல்களையும் தொந்தரவுகளையும் அவளுக்கு கொடுத்திருப்பார்களோ என்று. நீங்கள் என் கிடாரியால் உழாதிருந்தீர்களானால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்றான். நமக்கு நன்றாகவே தெரியும், கிடா என்றால் இளம் காலை இருக்கக்கூடிய ஒரு ஆடு, கிடாரி என்றால் குட்டி ஈனாத ஆடு. ஆகவே இங்கே சிம்சோன் தன்னுடைய மனைவியை கிடாரி என்றும் அவனுடைய மனதை ஒரு நிலமாகவும் கொண்டு இங்கே சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், அந்த வாலிபர்களுக்கு தேவையான விடையை அறிந்து கொள்வதற்காக அவனுடைய மனைவியாகிய கிடாரியை கொண்டு இவனுடைய மனதை உழுததினாலே உண்மையை தெரிந்து கொண்டார்கள். ஆகவே கிடாரியால் உழாதிருந்தீர்களானால் விடுகதையை கண்டுபிடித்திருக்க முடியாது. நீங்கள் என்னுடைய மனைவியை கொண்டு என்னுடைய மனதை உழுததினாலே விடையை தெரிந்து கொண்டு விடையை சொல்லிவிட்டீர்கள். சிம்சோன் அவன் தன்னுடைய மனைவியின் மீது கொண்ட அன்பினால் இரகசியத்தை அவளிடம் சொன்னான். ஆனால் அவர்களோ தெளிவாய் இருந்த அவள் மனதிலும் அழுகையை விதைத்து உண்மையை களவாடி நயமாய் பேசி நளினமாக விடையை சொல்லி மாற்று வஸ்திரத்தை பெற்று கொண்டதினாலே சிம்சோன் மிகுந்த கோபம் உண்டவனாய் உக்கிர கோபத்தினால் ஒருவர் முகத்தையும் பார்க்காமல் சென்றிருக்க வேண்டும். திம்னாத் என்ன செய்கிறான் என்றால், மாப்பிள்ளை இத்தனை கோபப்பட்டாரே, இனி தன் மகளிடம் வரமாட்டான், தன் மனைவிடம் திரும்ப வரமாட்டான், இவன் இப்படிப்பட்ட கோபத்தில் போகிறானே என்று சொல்லி சிம்சோனின் நண்பனுக்கே தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைத்து விடுகிறான். சிம்சோன் தன் தகப்பன் வீட்டிற்கு சென்றான். காலம் சென்றது. அவனுடைய கோபமும் தணிந்திருக்க வேண்டும். தன் மனைவியை பார்க்க வேண்டும் என்கின்ற நினைவு வந்த பிறகு கோதுமை அறுவடை நாட்களில் ஒரு வெள்ளாட்டு குட்டியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மனைவியை பார்க்க போகிறான். திம்னாத்தோ அவனை தன்னுடைய மகளை பார்க்க விடாமல்
தடுத்து நிறுத்துகிறான். நீ அவளை முழுவதுமாக பகைத்து விட்டாய் என்று நினைத்து அவளை உன்னுடைய சிநேகிதனுக்கே திருமணம் செய்து கொடுத்து விட்டேன். ஆகையால் அவளை இனி நீ பார்க்க முடியாது. அவள் தங்கை அவளை விட அழகானவளாய் இருக்கிறாள். அவளுக்கு பதிலாக இவளை உனக்கு மனைவியாக மணந்து கொள் என்றான். மீண்டும் மிகுந்த கோபம் அடைந்ததால் சிம்சோன், நான் பெலிஸ்தருக்கு பொல்லாததை, அதாவது எந்த ஒரு பொல்லாதது செய்தாலும் என் மீது குற்றம் சுமராது, ஏனென்றால் அப்படிப்பட்ட காரியத்தை எனக்கு நீங்கள் செய்தீர்கள் என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு போகிறான். பின்பு காடுகளில் சுற்றித் திரியும் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை 2 நரிகளின் வாள்களுக்கு மத்தியில் கட்டி தீயை எரிய விடுகிறான். அந்த நரிகள் வயல்வெளி, திராட்சை தோட்டம், தோப்பு, அவர்களின் விளைச்சல்களுள்ள எல்லா நிலங்களிலும் அங்கும் இங்குமாக ஓடி ஒலிவ மர தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டது. இந்த செய்தி பெலிஸ்தரின் ஜனங்களுக்குள்ளே தெரிய வருகிற பொழுது, இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவன் யார் என்று கேட்கிறார்கள். அதற்கு திம்னாத்தினுடைய மருமகன் தான் இதை செய்தான். அவன் பெயர் சிம்சோன். எதற்காக இப்படி செய்தான் என்று கேட்கிற பொழுது, திம்னாத் தன்னுடைய மருமகனுக்கு செய்ததை அங்கே விரிவாக அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். வயல்களையும் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் அழிப்பதற்கு காரணமாக இருந்த திம்னாத்தையும் அவனுடைய மகளையும் நெருப்பு வைத்து கொன்று போட்டார்கள். இந்த செய்தியை சிம்சோன் கேட்டபொழுது, பெலிஸ்தர்களுக்கு எதிராக பழி வாங்காமல் நான் ஓய்வதில்லை என்று சொல்லி அவர்களில் அநேகரை கொன்றும் வெட்டியும் சாய்த்து ஏத்தாம் என்ற ஊரின் மலைகளின் நடுவிலே குடியிருக்கின்றான். பெலிஸ்தர்கள் சிம்சோனை கண்டுகொள்ளாமல் விட்டால் நமக்கு மரண ஓலை வாசிக்க செய்வான் என்று சொல்லி பெலிஸ்தர்கள் யூதா ஜனத்தின் குடியிருப்பு பகுதியிலே போய் கூடாரங்களை அமைக்கிறார்கள். அந்த இடத்திற்கு லேகி என்று பெயர். யூதா ஜனங்கள் பெலிஸ்தரிடத்திலே போய் எங்களுக்கு விரோதமாக வந்த சங்கதிதான் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு சிம்சோன் எங்களுக்கு இப்படியெல்லாம் செய்தான், அவன் எங்களுக்கு செய்ததை அவனுக்கு செய்ய வேண்டும் என்கிறார்கள். அப்பொழுது யூதாவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிம்சோன் தங்கியிருக்கும் ஏத்தாம் கண்மலை சந்திற்கு போய், பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலர்களை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியாதா? பின்னே ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை பெலிஸ்தர்களுக்கு செய்தாய்? அது மட்டுமல்லாமல் நாங்கள் தங்கியிருக்கிற இடத்திலே கூடாரங்களை போட்டு வந்திருக்கிறார்களே, இவர்களால் நமக்கு என்னென்ன பிரச்சனை நடக்கப் போகிறதோ என்ற ஒரு பயத்தினாலே பிரச்சனைகளை மீண்டும் பெரிதுபடுத்தாமல் சமாளிக்கும்படியாக உன்னை கட்டி அவர்களிடத்திலே ஒப்படைக்க வந்தோம் என்கிறார்கள். அதற்கு சிம்சோன், நீங்கள் என்னை கொன்று போட மாட்டீர்கள் என்று எனக்கு உறுதிமொழி கொடுங்கள் என்று சொல்லுகிறான். அதற்கு அவர்கள், உன்னை கட்டி அவர்களிடத்தில் ஒப்படைப்பது மட்டும்தான் எங்கள் பொறுப்பு, உன்னை கொன்று போட மாட்டோம் என்கிறார்கள். பிறகு புதிதாக வாங்கிய கயிறால் அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். சிம்சோன் லேகி என்ற இடத்திற்கு கொண்டு செல்லுகிற பொழுது பெலிஸ்தர்கள் சிம்சோனுக்கு எதிராக பெரிய ஆரவாரம் செய்கிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பில் இடப்பட்ட நூலை போல் ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. பின்பு அவன் கண்ணுக்கு அகப்பட்ட ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்று போடுகிறான். கொன்ற பின் தன் மனதில் 1000 பேரை கொன்றேன் என்றான். அப்படி சொல்லி முடித்த பின்பு கழுதையின் தாடை எலும்பை அப்புறமாக வீசிவிட்டு அந்த இடத்திற்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். பின்பு அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர், உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாத கைகளினாலே நான் விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கில் பிளக்க செய்கிறார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்து அவன் அந்த தண்ணீரை குடித்தபோது உயிர் திரும்ப வந்தது.
அவன் பிழைத்தான். அவன் பெலிஸ்தரின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருடம் நியாயம் விசாரிக்கிறான். இந்த தொடரின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே பார்ப்போம். நம்முடைய சேனலில் வருகிற அனைத்து பதிவுகளையும் பார்க்கும்படி அன்பாய் உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.